ஜனநாயகன். ஜனநாயகன் வழக்கு அப்படிங்கிறது தொடக்கத்திலேருந்தே நம்ம பார்த்தோம்னா, டிசம்பர் 22ஆம் தேதியே படத்தை பார்த்து தணிக்கை குழு யுஏ சான்றிதழ் தர்றோம். அப்புறம் இதில் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் மியூட் பண்ண வேண்டியது இருக்குது, சில காட்சிகளை நீங்கள் மாற்றி அமைக்கணும், எல்லா ரிக்வெஸ்ட்டையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் அதற்கப்புறம் அந்த கேஸ் அதோட நின்றுருச்சு. ஏன் தொடர்ந்து தயாரிப்பு தரப்பு தணிக்கை குழுக்கு இல்லையோ மறுதணிக்கையோ செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. சடனாக என்ன பண்ணிட்டாங்க, ஜனவரி 7ஆம் தேதி நேரடியாக போய் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடுக்கிறது என்னது, எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் தரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதோடு விடாமல், நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதியே ரிலீஸ் தேதி வச்சுருக்கோம், அதுக்கு முன்னாடியே இந்த வழக்கை விசாரணை பண்ணி உடனடியாக தணிக்கை குழுக்கும் அட்வைஸ் பண்ணி சான்றிதழை பெற்றுத்தரணும்னு சொல்லி நிர்பந்தம் கொடுக்குறாங்க. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி என்ன பண்ணுறாங்க, யுஏ சான்றிதழ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தணிக்கை குழுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. தணிக்கை குழு மேல்முறையீடு பண்ணுறாங்க. மேல்முறையீடை விசாரிக்க வந்த நீதிபதி குழு, தலைமை நீதிபதி இன்றைக்கி அதுக்குள்ளே தீர்ப்பை கொடுத்துருக்காரு. வழக்கை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஜனநாயகன் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இப்போ தலைமை நீதிபதி குறிப்பிட்ட சில பாயிண்ட்டுகளை பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க, தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கும் போது தணிக்கை வாரிய தலைவரிடம் விளக்கம் கேட்காமலே ஏன் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் எதுக்காக அவசர காலமாக இந்த யுஏ சான்றிதழ் வழங்கலாம்னு தனி நீதிபதி சொல்லியிருக்காங்கன்ற கேள்வியும் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நிர்பந்தமும் அழுத்தத்தையும் நீதிமன்றத்திலேயோ தணிக்கை குழுவுக்கு வேணால் கொடுத்துக்கலாம், நீதிமன்றத்திற்கு கொடுக்கக்கூடாதுன்றதே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் தேதின்றது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், தயாரிப்பாளரோட தனிப்பட்ட விஷயம். அதை நீதிமன்றத்தில் அழுத்தமாக அதை காரணமாக காட்ட வேண்டாம் அப்படிங்கிறதையும் தலைமை நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போது எனிவே சினிமா ஜனவரி 21க்கு ஒத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கிடச்சி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றது நமக்கு இப்போ சொல்ல முடியாது. அது தயாரிப்பு தளப்பு தான் முடிவு பண்ணணும். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இந்த நாடகம் அரங்கேறி முடிந்தது அப்படி பார்த்தோம்னா, சினிமாவை ஒரு தயாரிப்பாளரோ இல்லைன்னா ஒரு நடிகரோ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், முயற்சி பண்ணி அறிவித்த ரிலீஸ் தேதியிலேயே தணிக்கை குழுக்கிட்ட போராடி அதை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் ஏன் இவங்க செய்யலை? இந்த ஜனநாயகனை கடைசி படமாக அறிவிக்கும் போதே இதை பெரிய விளம்பரப்படுத்தினாங்க. விளம்பரப்படுத்திட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை பெற்றுடலாம்ங்கிற நோக்கத்துலேயும் செயல்பட்டாங்க. ஆனால் அதுக்கு இடைஞ்சலாக பராசக்தி வந்தது. பராசக்தி வந்த உடனே இவங்களுக்கு ஒரு நடுக்கம் வந்துருச்சு. இவங்க போட்ட பிளான் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் வந்த உடனே இந்த ஜனநாயகனை லேட் ஆக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணியிருப்பாங்க. ஆனால் படக்குழுவே இல்லை தயாரிப்பாளர் தரப்போ இதை நாங்கள் ரிலீஸை தேதியை லேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஒரு பெரிய ஐடியா இருந்திருக்கும். அதனால் நகர்த்தப்பட்ட காய் தான் இந்த மாதிரியான ட்ராமாக்கள். இதே சமயத்தில் ஆளுந்தரப்போ எங்களை சினிமாவை ரிலீஸ் பண்ண விடலை அப்படிங்கிற மாதிரியான அரசியலும் ட்ராமாவை நடத்திடலாம் அப்படிங்கிறத விஜய் தரப்பு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்று, பராசக்தி கூட போட்டி போட்டு அதனால் வரக்கூடிய விளைவை தவிர்த்திடலாம். ரெண்டாவது, அரசியல் ரீதியாகவும் திமுக அரசுக்கான ஒரு நெருக்கடியை கொடுத்துடலாம். மூணாவது, இப்போ இந்த கேஸ் போட்டோம்னா இதுவும் ஒரு விளம்பரமாகி மறுபடியும் ரிலீஸ் ஆகக்கூடிய நாளில் சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுடலாம். இந்த மாதிரியான 3 மாங்காவை ஒரே கல்லில் அடிக்க பார்த்துருக்கு விஜய் தரப்பு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப கிடைச்சது தோல்வின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த தோல்வியோட விஜய் தரப்பு அமைதி ஆகிடுச்சுன்னா ஜனவரி 21ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் தணிக்கை குழுவெல்லாம் பேசி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த சினிமா ஓரளவு கொஞ்சம் சிரமம் தான். அதை ஒரு எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. வேண்டுமானால் விஜயுடைய ரசிகர்கள் அந்த சினிமாவை கொண்டாடலாம், பொதுமக்களும் என்னதான் அப்படி இந்த சினிமாவில் பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரம் கிடச்சி அந்த சினிமாவை பார்க்க போகலாம். ஆனால் இந்த எல்லா திட்டங்களும், இந்த சினிமாவை வச்சு கடைசி சினிமாவை வச்சு நடத்தப்பட்ட எல்லா திட்டங்களும் தோல்வியில் அடைஞ்சதுனால இனி அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அதை தொடர்ந்து அவருடைய அறிக்கையும் அவருடைய செயல்பாடுகளும் தான் தீர்மானிக்கும். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.